ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ 25 கிராம்ஸ் வந்து பாதாம், 25 கிராம் வந்து பிஸ்தா, 25 கிராம் முந்திரி, 25 கிராம் அக்ரூட்டு, ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை 50 கிராம், உடச்சக்கடலை 50 கிராம், வரகு அரிசி 50 கிராம், சம்பா கோதுமை 50 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், குதிரைவாளி 50 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், வெள்ளை சோளம் 50 கிராம், சிவப்பரிசி 50 கிராம், சாமை அரிசி 50 கிராம், வெள்ளை சோயா 50 கிராம், ராஜ்மா 50 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், ராகி 100 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், தினை அரிசி 50 கிராம், மக்காச்சோளம் 50 கிராம், பார்லி அரிசி 50 கிராம், கம்பு 50 கிராம், சிவப்பு அவல் 50 கிராம். நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா நம்ம கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ராகி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும், எல்லா ராகியும் நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா பொருளும் வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்தோன்னா 1 kg நமக்கு சத்து மாவு கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இந்த சத்து மாவு கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம பெரியவங்களும் குடிக்கலாம். ரொம்ப எனர்ஜி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த பாசிப்பருப்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வறுபட்டு ஒரு நல்ல மணம் வரும். வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கம்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு அது வெடிஞ்சு, அந்த பாப்கார்ன் வெடிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், அது வெடிஞ்சு வருது. அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி அதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அதை நல்லா வறுக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வறுபட்டு கொஞ்சம் கலர் மாறி ஒன்று ஒன்றா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 6 month அபோவ் இருக்க பேபிக்கே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, அக்ரூட்டு, பிஸ்தா, அதுக்கப்புறம் ஏலக்காய்,
கடைசியாக பாதாம், இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிஷினில் கொடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் மாவு மில் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் மிஷினில் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்டாக வராது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.